அண்மை செய்தி. ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்ற கருத்தை கூறியுள்ளது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் மீதான விசாரணையில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதல் தர தாமதப்படுத்தினால் அதற்கான காரணங்களை கூறியிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் மீதான விசாரணையில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள், விரிவா சொல்லுங்க. வேதவழி, கண்டிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விடை அளிப்பது தொடர்பான பல்வேறு அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மத்திய அரசு சார்பாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீதிபதிகள் பல்வேறு முக்கிய கருத்துக்களும் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த அரசியல் சாசன சட்டம் என்பது சரியாக தான் உள்ளது, அதனை செயல்படுத்துவதுதான் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், வேண்டுமென்றே காலதாமதம் செய்வது சட்ட மசோதாக்கள் மீது மட்டுமல்ல, கட்சி தாவல் சட்டத்தின் சபாநாயகர்களுக்கு முடிவெடுக்க காலதாமதம் செய்கிறார்கள் என நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் இந்த காலதாமதம் செய்கின்றார்கள். அதே போல இந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்ற நிலை ஏற்படுகிறது. இதனால்தான் இங்கு நீதித்துறை மறு ஆய்வு செய்வது முக்கியமானதாக பார்க்கப்படுவதாக நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் மத்திய அரசு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க தாமதப்படுத்தினால் அதற்கான காரணங்களை கூறியிருக்க வேண்டும். ஆனால் இந்த மசோதா அரசியலமைப்பிற்கு சட்ட விரோதமானது என்று நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் எனவும், ஆளுநர் ஒரு மசோதாவை நிரந்தரமாக கிடப்பில் போட முடியும் என்று எந்த ஒரு தீர்ப்பும் இதற்கு முன் வழங்கப்படவில்லை எனவும், அதே போல பிரிவு 200க்கு விளக்கம் அளிக்கும் பொழுது நீதிமன்ற நேரடி தீர்ப்புகளை மட்டுமே பார்க்க வேண்டும், மாறாக சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தை பார்க்க கூடாது என நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசு சார்பாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வாதங்கள் விரிவான வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. விசாரணை தொடர்கிறது. வேதவழி, இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் தற்போது வரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா ராஜீவ்? மத்திய அரசை பொறுத்தவரை ஆளுநருடைய இந்த செயல்பாடு குறித்து அந்த விளக்கம் தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அரசியலமைப்பின் உயர்ந்த பதவியான இந்த குடியரசுத் தலைவர், அதே போன்று ஆளுநர் ஆகியோருடைய உள்ள முழுமையான அரசியலமைப்பு அதிகாரத்தை தகர்க்கும் வகையில் ஒரு விளக்கத்தை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல குடியரசுத் தலைவர் பதவி என்பது தபால்காரரின் பதவி அல்ல, அந்த பதவியில் இருப்பவர் ஞானத்தை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் எனவும், அதே போல தமிழ்நாடு ஆளுநர் வழக்கை பொறுத்தவரை அரசியல் சாசன பிரிவு 200 இந்த நீதிமன்றம் விலக்கியது சரியானது அல்ல, தவறானதாக நீதிமன்றம் விலக்கி இருப்பதாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறிப்பிட்டு மத்திய அரசு தங்களுடைய அந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். வேதவழி, குறிப்பாக இந்த மசோதா தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக நீதிபதிகள் ஏதேனும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களா? நீதிபதிகளை பொறுத்தவரை பல்வேறு மத்திய அரசினுடைய விளக்கங்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை ஆளுநர் ஒரு மசோதாவை செயல் இழக்க செய்ய முடியும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் அந்த அரசியல் சாசன பிரிவு 200 உள்ள வித் ஹோல்ட் என்ற வார்த்தையின் அரசியலமைப்பு விளக்கத்தை அளிக்க விரும்புகிறோம். எனவே தங்களுடைய அந்த விளக்கத்தை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த முரணான ஒரு மசோதா மறு நிறைவேற்றம் செய்யும் ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பப்படும் பட்சத்தில் அந்த ஆளுநர் தனது விருப்ப உரிமையை பயன்படுத்த முடியாவிட்டால் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? ஆளுநர் ஒரு தபால்காரர் அல்ல, அவர் மத்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நபராக இருக்கிறார் போன்ற வாதங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதே போல நீதிபதிகளும் பல்வேறு முக்கிய கருத்துக்களை குறிப்பிட்டு தங்களுடைய இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆளுநர் அந்த மசோதாவை நிரந்தரமாக கிடப்பில் போட முடியும் என்ற அந்த தீர்ப்பை எந்த ஒரு தீர்ப்பும் இல்லை. அதே போல அந்த அரசியல் சாசன பிரிவு 200 தொடர்பாக நேரடியாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் இருக்கும் பொழுது ஏன் ஆங்கிலேயர் கால அந்த அரசு சட்ட நடைமுறைக்கு செல்ல வேண்டும்? எனவே இந்த அரசியலமைப்பு பிரிவு 200 விளக்கங்கள் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வாதங்களை மத்திய அரசு வைக்க வேண்டும் எனவும் தற்போது நீதிபதிகள் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி மத்திய அரசும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆளுநர் ஒரு மசோதாவை நிரந்தரமாக கிடப்பில் போட முடியும் என்று எந்த தீர்ப்பும் இல்லை அப்படின்னு தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மத்திய அரசு தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது அந்த கேள்வி கேட்கும் போது?
மத்திய அரசை பொறுத்தவரை அவர்களது வாதமானது தொடர்ந்து ஆளுநருக்கான அந்த வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அந்த அளித்த தகவலில் முரண் இருப்பதை காண்பதாகவும் அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை செயலிழக்க செய்ய முடியும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் அந்த அரசியலமைப்பினுடைய பிரிவு 2 உள்ள வார்த்தைகளில் அரசியலமைப்பு என்ற அந்த விளக்கத்திற்கு மட்டுமே நாங்கள் அளிக்க விரும்புவதாக தங்களுடைய வாதங்களை வந்து வைப்பதாக மத்திய அரசு தொடர்ந்து அந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.